பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த லென்தன் டேஸில் நம்ம ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்த புண்ணியங்களை நம்ம கொஞ்ச நாளாக தியானித்து வந்தோம். அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற கிருபை, அவருடைய வல்லமையை குறித்து இந்த 2-3 நாட்களாக தியானித்து வர்றோம். பாருங்க, எப்படி அந்த கிருபையை நம்ம சுதந்திரித்து கொள்வது, எப்படி கிருபையில் வாழ்கிறது, எப்படி கிருபையை அனுபவிப்பது, இதை குறித்து அறிந்து வரோம். பாருங்க, நம்மளை குறித்து மேன்மை பாராட்டாதபடி நம்ம இதில் ஒன்றுமே இல்லை, அவருடைய பலத்திலையும் அவருடைய வல்லமையிலும் அவருடைய வார்த்தையிலையும் நம்ம சார்ந்து நிற்கும் பொழுது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் அப்படின்னு சொல்லி மார்க் 7:37 வாசிக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எந்த ஒரு காரியமும் கோணையும் ஆணையமா பாதியில அவர் நிறுத்துகிற தேவன் அல்ல, அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவன். இந்த காலை வேளையிலையும் நம்ம அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். நம்மளுடைய கஷ்டங்களையோ பாடுகளையோ இவைகளை குறித்து நம்ம மேன்மை பாராட்டாதபடி கர்த்தருடைய கிருபையை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் பொழுது அவருடைய கிருபையை நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருப்போம். பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். இன்னைக்கு கூட அவருடைய கிருபையை அனுபவித்த ஒரு மனுஷன், எத்தனை ஆண்டுகள் அவன் பாடுகள் எல்லாம் அனுபவித்தாலும் அவன் அந்த பாடுகளை குறித்து மேன்மை பாராட்டவே இல்லை. பாருங்க, அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கும் பொழுது அவனுக்காக கர்த்தர் வைத்திருந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதை நம்ம பார்க்குறோம். பாருங்க, யோசேப்பு கர்த்தருடைய கிருபையில எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி பாருங்க. அண்ணமாரெல்லாம் இந்த யோசேப்பு மேல பொறாமப்பட்டு தகப்பனார் பலவர்ண அங்கி, அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ட்ரெஸ், அதை இந்த யோசேப்புக்கு தைச்சு கொடுத்தாங்க. அதனால அவ்வளோ பொறாம. தகப்பனார் இந்த யோசேப்பு ரொம்ப அதிகமா நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி இவன் மேல பொறாம. பாருங்க, ஒரு நாள் அண்ணன்மார்களை பார்க்க வரும்பொழுது அவனை தூக்கி பிடிச்சி அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு அவனை தூக்கி குழியில போட்டுடுறாங்க. பாருங்க, குழியில போட்டு அதுக்கப்புறம் எகிப்துக்கு கொண்டு போக அடிமையாக விற்கப்படுகிறான். அந்த இடத்துலயும் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய கிருபை இந்த யோசேப்பை எவ்வளவாய் காத்து சிறைச்சாலையிலிருந்து இந்த யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தி எகிப்துக்கே அதிபதியாக வர வரைக்கும் அவருடைய கிருபை தாங்குகிறதா இருந்தது. பாருங்க, அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஆதியாகமம் 39 அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:2-3. நேற்றைய தினத்திலையும் கூட கர்த்தருடைய கிருபை, என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலன் உனக்கு போதும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளை பார்த்தோம். இன்னைக்கு யோசேப்போட வாழ்க்கையில இந்த கிருபை எப்படி வேலை செய்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பாருங்க, ஆதியாகமம் 39:2-3. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் 4வது வசனம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இதுல பாருங்க, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என்னால சொல்ல முடியும், நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும், எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அவர் எங்கேயோ தூரத்துல இல்ல, அவர் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுதான் எனக்கு தைரியம். என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏன்னா நான் ஒன்றும் செய்யறதில்ல. நான் படிச்சு எழுதி வச்சு நான் என்ன வேணா இது பண்ணலாம், ஆனா பேச வைக்கிறது கர்த்தர். என்னுடைய வாயை நான் அவருக்கு கொடுத்துட்டேன். ஆண்டவரே, உங்க வாயாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி, அதனால வசனங்களை அவரே ஞாபகப்படுத்தி அவரே எடுத்து கொடுக்கிறார். நீ இப்படி பேசுன்னு எனக்குள்ள இருந்து கொண்டு அவர் பெரிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் அல்ல, எல்லா மகிமையும் அவருக்கு தான் நான் கொடுக்குறேன். பாருங்க, அப்போ கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்கும் பொழுது இந்த காரிய சித்தி, ஞானம், புத்தி, விவேகம், ஒவ்வொரு காரியங்களையும் ஞானமாய் செய்கிற அந்த விவேகம், பாருங்க, கர்த்தர் கூட இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட மனுஷங்களா தான் நம்ம இருப்போம். பாருங்க, அப்ப இந்த எஜமான் பார்க்கறான், கர்த்தர் இந்த யோசேப்போட கூட இருக்கிறாருன்னு கண்டு அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, இந்த யோசேப்பின் மேல தயவும் கிருபையும் வச்சு தன்னுடைய எல்லாவற்றுக்கும் அவனை விசாரணைக்காரனாக்கி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் வசத்துல ஒப்புவிக்கிறார். பாருங்க,
இன்றைக்கு நீங்க இந்த கிருபையும் கர்த்தருடைய தயவையும் நம்பினவர்களா இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே அவர் உங்களை இவ்விதமாக உயர்த்த முடியும். பாருங்க, அந்த அதிகாரம் முடியும் போது பாருங்க, ஆதியாகமம் 39:21 பாருங்க. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 22 சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அவன் ஜெயிலில் இருக்கிறான் பாருங்க. ஆனா ஜெயிலையும் அவன் உண்மையா இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுறான், அவன் செய்யற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு பார்த்து எல்லாரையும் ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேரையும் இந்த யோசேப்பின் வசமாக கொடுக்குறான் பாருங்க. நீ எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா, நீ தான் லீடர் அப்படின்னு சொல்லி சிறைக்குள்ளேயும் இப்படி கர்த்தருடைய தயவு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு தயவு வேலை செய்யாத மாதிரி இருக்கா? அவருடைய கிருபையை உணராதவர்களா இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க எப்படி வெளிப்படுத்த முடியும்? நீங்க வாயை திறந்த கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது, எனக்குள்ள இருக்கிற தேவன் நீர் மகா பெரிய தேவன், உங்க கிருபை என் மேல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அப்படி நீங்க அவருடைய கிருபையை நம்பி நிற்கும் போது அவர் உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் பாருங்க. அந்த யோசேப்பு இப்படிதான் சிறைச்சாலையிலையும் எல்லாரையும் இவனோட வசமா ஒப்புவித்தார் பாருங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். 23வது வசனம், ஆதியாகமம் 39:23. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. எதை குறித்துமே விசாரிக்கல, எல்லாத்தையும் யோசேப்பு கையில ஒப்பு கொடுத்துட்டார். நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி எதை குறித்தும் விசாரிக்கவே இல்லை. நீங்க வேலை செய்யற இடங்கள்ல இப்படிப்பட்ட தயவை அவர் உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் பாருங்க. கடைசியில உயர்த்தி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சிறைச்சாலையிலிருந்து இவனை திடீர்னு சடனா எகிப்துக்கு அதிபதியா ஆக்கிட்டாங்க. ஏன்னா ராஜாக்கு வந்த சொப்பனத்துக்கு அழகா அர்த்தம் சொல்லி பதவி உயர்வு. கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுக்கும்போது, கர்த்தர் ஒரு மனுஷனோட இருக்கும் பொழுது நம்மளால முடியாதுன்ற காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் நம்மளால செய்ய முடியும். அதுதான் நேற்றைய தினத்துல பார்த்தோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படியாக இந்த யோசேப்பு எகிப்துக்கே அதிபதியாயிரம். கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு பிரியமானவர்களே பாருங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்க எல்லாரும், அப்பா முதற்கொண்டு எல்லாரும் எகிப்துக்கு வர்றாங்க. இந்த யோசேப்பின் இடத்துல தானியம் வாங்குவதற்காக எல்லாரும் நிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிடுறாங்க தம்பிய. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு பாருங்க. இவனை தூக்கி குழியில போட்டு எகிப்துக்கு வித்ததை பார்த்து இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஆனா யோசேப்பினோட இறுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20-21வது வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எல்லா இடங்கள்ல இருந்து இந்த எகிப்துல தானியங்களை வாங்கி போனாங்க. ஏன்னா யோசேப்புக்குள்ள இருந்த ஞானம், நம்ம பண்டசாலைகளை கட்டணும், 7 வருஷம் பஞ்ச காலத்துல நம்ம இங்க தானியங்களை சேர்த்து வைக்கணும்ன்ற ஆலோசனைய ராஜாக்கு சொல்றான். பார்வோனுக்கு சொன்னா அதே மாதிரி பண்டசாலைகளை கட்டுறாங்க, தானியங்களை சேர்த்து வைக்கிறாங்க. வேற எங்கேயும் தானியமே இல்லாத இருந்த நேரத்துல எகிப்துல யோசேப்பின் இடத்துல தானியம் இருக்குன்னு சொல்லு. எல்லா பகுதிகளில இருந்தும் யோசேப்பின் இடத்துல தானியம் வாங்க வந்தாங்க பாருங்க. பிரியமானவர்களே, வெகு ஜனங்களே உயிரோட பஞ்ச காலம், பயங்கரமான பஞ்சம் 7 வருஷம் எகிப்துல. அப்படிப்பட்ட பஞ்சத்தின் நடுவுல யோசேப்பு எல்லாருக்கும் தானியம் கொடுக்கிறவனாயிருந்தான். பிரியமானவர்களே பாருங்க, அண்ணன்மாரெல்லாம் இவனுக்கு தீங்கு செஞ்சாங்க. ஆனா அனைத்து தீமையும் அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன். உங்க மேல கர்த்தருடைய கிருபையும் தயவும் இருக்கும் பொழுது எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கிருபையை நம்புங்க, அவருடைய தயவை நம்புங்க. கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கும் பொழுது யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அவர் நல்லவர், அனைத்து தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன். 21வது வசனம், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான்.
அண்ணன்மாரெல்லாம் எகிப்துக்கு வந்திருக்காங்க. வந்து எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ யோசேப்பு எங்களை என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க அண்ணன் யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு, அண்ணன்மாரெல்லாம் இப்படி பயந்துட்டு இருக்காங்க. போய் சொல்கிறான், பயப்படாதீங்க, நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினச்சிங்க, ஆனால் தேவன் நன்மையாய் முடிய பண்ணார். எல்லா தீமையும் அவர் நன்மையாய் மாற்றினார். வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அதனால பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி அவர்களோடு கூட சமாதானமாய் பட்சமாய் பேசினான். பிரியமானவர்களே, இதுதான் அவருடைய கிருபை, அவருடைய தயவு. இப்படிப்பட்ட கிருபையில தயவுல நம்மளும் வாழலாமே. இப்படிப்பட்ட கிருபை தயவு, நம்ம மற்றவர்களை மன்னிக்கிற இருதயம், அன்பின் இருதயம், இதுதான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில நமக்கு கற்றுக் கொடுத்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு சிலுவையில இருந்து தனக்கு தீமை செய்த எல்லாரையும் மன்னிச்சாரு பாருங்க. இப்படி நம்ம கர்த்தருடைய கிருபையில வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்ம மூலமா அந்த உலகமே ஆசீர்வதிக்கப்படும். இப்படிப்பட்ட கிருபை நம்ம ஒவ்வொருத்தர் மேலே இருக்கு. இதை நம்ம அனுபவிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென்.